திரு நாராயணன் குறுக்கிட்டார். ரஷ்யாட்ட ஒழுங்காக தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் நிப்பாட்டணும், ஏன் இன்னைக்கு சிக்கலுக்கு உள்ளாகணும்? கார்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான். ரஷ்யா கிட்ட இருந்து நாம குரூட் ஆயில், அதாவது கச்சா எண்ணெய் வாங்குவதை குறைத்து விட்டோம் என்கின்ற ஒரு பொய்யை கம்யூனிஸ்டுகள், காங்கிரசார் கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டே வருகின்றனர் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏன்னா ரஷ்யாவிடமிருந்து கடந்த ஜனவரியை விட பிப்ரவரி மாதம் தான் நாம் அதிகமாக வாங்கியிருக்கிறோம். 30 லட்சம் பேரல் வாங்கியிருக்கிறோம் கச்சா எண்ணெயை, 4 மில்லியன் டன். இது ஜனவரி மாதத்தை விட அதிகம். நீங்க சொல்ற இந்த பர்மிஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை இவங்க சொன்னாங்க, விலக்கு. அந்த விலக்கு என்பது யாருக்கு அளித்தார்கள் என்றால், ரஷ்யா மீதான அமெரிக்க சாங்ஷன்ஸ் கட்டுப்பாடுகளை அமெரிக்கா சொன்னது தவிர இந்தியாவிற்கானது கிடையாது. சொன்னது ட்ரம்ப் தானே சார்? இல்லைங்க சார், கார்கே நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுங்க. நான் தமிழ்ல மிக தெளிவா ஒரு விஷயம் சொன்னேன். கடந்த டிசம்பர் மாதத்தை விட, ஜனவரி மாதத்தை விட பிப்ரவரி மாதம் தான் அதிகமாக ரஷ்யாவிலிருந்து நாம வாங்கி இருக்கிறோம். நீங்க அதை செக் பண்ணீங்க. நான் சொல்றதுல நான் டேட்டாவோட உங்களுக்கு சொல்றேன். 30 லட்சம் பேரல்னு சொல்றேன். அதற்கு முந்தின மாதத்தை விட அதிகமாக 20% அதிகமா நம்ம வாங்கி இருக்கிறோம்னு சொல்றேன். இல்லை என்று சொன்னால் மறுத்து பேசுங்கள். சும்மா போற போகல ரஷ்யா கிட்ட நிறுத்திட்டீங்கன்னு சொல்றது தவறு. ரஷ்யாவிட வாங்கி இருக்கிறோம். ரஷ்யாவிடமிருந்து வாங்கினால்தான் இப்ப பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்குதுன்றத புரிஞ்சுங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். இது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 4 வருஷத்துக்கு உண்டான கச்சா எண்ணெயை ஸ்டாக் பண்ண முடியுமா? முடியாது. உலகத்திலேயே அதிகமாக, அதாவது இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள்ல அதிகமான நாட்கள் இருப்பு வைத்திருக்கக்கூடிய நாடு இந்தியா. 60 நாட்களுக்கு இன்னும் நம்ம கிட்ட கச்சா எண்ணெயும் பெட்ரோல் டீசலும் சுத்திகரிக்கப்பட்டதும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு முன்னால இருந்த காங்கிரஸ் அரசு 2014 பாத்தீங்கன்னா 5 நாளைக்கு கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கு 50 நாட்கள் இருந்து 60 நாட்கள் வரை தாங்கக்கூடிய அளவிற்கு நம்மிடம் இருப்பு இருக்கிறது. இந்த அரசாங்கம் அதை சாதித்து காட்டி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அப்படி இப்படின்னு. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த உலகத்திலேயே இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் கூட மிக சிறப்பாக கையாண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா. இதை பதட்டத்தை உருவாக்குவது தவறு என்று நான் சொல்கிறேன். மேலும் அமைச்சர் இங்க இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவை மிக தெளிவாக எப்படி, ஏன் வணிக இந்த கேஸுக்கு சில கட்டுப்பாடுகளை ஏன் விதித்திருக்கிறது, இதுல பதுக்கல் நடக்க கூடாது என்பதற்காக சில நடவடிக்கைகளும் எடுத்திருக்கிறது என்பதையும் தெளிவாக்கி இருக்கிறது. கேட்போம் நான் திரு எம் குமார் அவர்கள்ட்ட. இன்னைக்கு ஒரே ஒரு புள்ளி வரும். சரி, சுருக்கமா ஒரே ஒரு புள்ளி வரும். அவர் நாங்க ஏதோ தப்பா பேசுறோங்கிறாரே, அதுக்காக ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் வாசிக்கிறேன், ஒரு ஆங்கில ஏட்ல இருந்து. அதாவது இந்தியாஸ், அது மட்டும் வாசிக்கிறேன். இந்தியாஸ் ஆயில் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் ரஷ்யா fell to 44-month low in January 2026. இது என்ன அர்த்தம்? இப்ப இவர் ஜனவரியில இருந்து பிப்ரவரிங்கிறாரு. நீங்க அவர் எவ்வளவு சாதுரியம்! ஜனவரியை விட பிப்ரவரி ஜாஸ்திங்கிறாரு. ஆனா ஜனவரிக்கு முன்பு 44 மாதங்களாக மிக அதிகமாக ரஷ்யாவிலிருந்து வாங்கிட்டு இருந்து வந்தோம். ஆனா ஜனவரிக்கு பிறகு குறைச்சிட்டோம், மிக குறைவாக. காரணம் அமெரிக்காவோடு அந்த ஒப்பந்தம் போடுவதற்காக என்று அந்த ஏடு சொல்லி இருக்கு என்பதை நான் நேயர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஓகே, நான் திரு குமார் அவர்கள்ட்ட, இன்னைக்கு நேற்று வரைக்கும் எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு யாரும் நினைக்கல. இன்னைக்கு எல்பிஜி, நாளைக்கு பெட்ரோல் டீசலா? சார், உலகத்திலேயே நம்பர் 1 பாப்புலேஷனில் இருக்கோம் நம்ம. இது நம்ம ஏஷியன் டெரிட்டரியில் நம்ம வடகிழக்கு இந்த ஈரான், இஸ்ரேல், இதெல்லாம் நம்ம பிராந்தியத்தில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய, இதுவரைக்கும் இல்லாத ஒரு மோசமான, மேற்காசியாவில் மிகப்பெரிய மோசமான ஒரு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு பல காரணங்கள். எண்ணெய் கிணறுகள் தாக்கப்படுகின்றன. எண்ணெய் கிணறுகள் தீயை நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 சைட்லேயும் 3 சைட்லேயும் வளைகுடா நாடுகள் எல்லாத்தையுமே ஈரான் அட்டாக் பண்ணி கொண்டு இருக்கிறது. உலகத்தில் வரக்கூடிய
மொத்த கப்பல் போக்குவரத்து எண்ணெய் கப்பல்கள் வரக்கூடிய வழியில் 20% அந்த வழியை பயன்படுத்தப்படுகிறது உலக தேவைக்கு. ஹார்முஸ் ஜலசந்தியில் அந்த இடத்த ஈரான் மூடி இருக்கிறது. நம்மளை பொறுத்தவரையில் ஒரு நாள் ஒன்றுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் எல்பிஜியும் 12 லட்சம் வணிக நிறுவனங்களுக்கான சிலிண்டரும் நமக்கு தேவைப்படுது. தினம் 50 லட்சம் சிலிண்டர் தேவைப்படுறது. இதுக்கு 12 லட்சமும் அதுக்கு 35 40 லட்சமும் தேவைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போது இப்போ 10 நாளாக போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை அரசாங்கம் எப்படி இதை மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவில் ஒரு சர்வே நடத்தி யார் யார்கிட்ட பேசணும், யார் யார்கிட்ட எப்படி பண்ணணும், நமக்கு அதிகமாக வரக்கூடிய நமக்கு சவுதியில் இருந்தால் 35 to 40% வருகிறது. அரபு எமிரேட்ஸ்லேருந்து 10 to 15% வருது. கட்டார்லேருந்து 10% வருகிறது. அமெரிக்காவிலேருந்து 8 to 10%, குவைத்திலேருந்து 5 to 8%. இதுதான் நமக்கு வருகிறது. இப்போ இது எல்லாமே இந்த பிரச்சனையால் ரஷ்யா வரவே இல்லை. ரஷ்யா தனி ரஷ்யா வருது. அது நான் சொல்லலை, ரஷ்யா வருது. ஆக மொத்தத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது இன்டர்நேஷ்னல் கிரைசிஸ் ஒரு மாதிரி மோசமாக இருக்கிறது. அந்தந்த நாட்டில் மக்கள் உயிரை காப்பாற்றுவதற்கே சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர் இறந்திருக்கிறார்கள். நீயா நானாங்கிற அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. அங்கே ஈரானுடைய அதிபர் கொல்லப்பட்டிருக்கிறார். பதட்டமாக சூழல் இருக்கிறது. ஆக இந்த நிலையில நம்ம ஒரு உலகளாவிய நிலை சார், இதை நம்ம ஒரு 10 நாளாக டிபேட் பண்ணிட்டோம். நம்ம எப்படி முன்னெச்சரிக்கையாக இருந்தோம் நான் கேட்குறேன். முன்னெச்சரிக்கையாக இருக்க போய் தான் 10 நாள் நம்ம என்ன பண்ணோம். இப்பவும் நம்மகிட்ட சிலிண்டர் இல்லாமல் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக முதல் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கன்சியூமர். வீடுகளுக்கு கொடுக்கறது தடைபற்றக்கூடாது என்பதற்காக அதற்காக முன்னக்கூட்டி அங்கே வர்றது கூட முன்னக்கூட்டி வர்றதை எல்பிஜி ஹவுஸ் ஹோல்டிங்ஸ் ஐட்டத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறத தான் அரசு ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வெகு விரைவில் இந்த பிரச்சனையை சரி செய்துவிடும் என்பதுதான் நான் அறிந்த வரைக்கும், நான் கணித்த வரைக்கும், அரசு ஆராய்ந்த வரைக்கும் சில முன்னேற்பாடுகளை அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. நேற்று வரைக்கும் எல்பிஜி தட்டுப்பாடு வரும்னு யாரும் நினைக்கல. நாளைக்கு ஈரானுடைய கப்பல் சார், இன்னைக்கு பாகிஸ்தான்லயோ ஸ்ரீலங்காலயோ பெட்ரோல் தட்டுப்பாடு சார். நாளைக்கு நமக்கு அது வராதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? சர்வதேச இஷ்யூ சார். இது உலகம் புறாத்தை பாதிக்கப்பட்ட பிரச்சனை. ஈரானுக்கு நம்ம இப்போ ஈரானுடைய கப்பலை நம்ம நிறுத்தத்துக்கு இடம் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு பல வழியில் உதவுவதற்கு முன் வருகிறதாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கொண்டு இதெல்லாம் ரொம்ப வெளியே பேச முடியாத நிலைமை இருக்கிறது. ஆகையினால எப்படியாவது நம்ம நாட்டையும் மக்களையும் நம்ம தொழில் நிறுவனங்களையும் நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, பிரதமர் மோடி தலைமையிலான அரசு காப்பாற்றும் என்பதில் 24 மணி நேரம் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் இந்த நேரத்தில் எரியிற வீட்டில் புடுங்கினது மிச்சங்கிற கணக்கு போடாமல் ஆக்கப்பூர்வமான யோசனைகளே அரசாங்கத்துக்கு சொல்லணுமே தவிர இந்த நேரத்தில் இதையெல்லாம் வச்சு ஒரு அரசியல் பண்ணக்கூடிய அவசியம் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. இதுவரைக்கும் யாரும் அப்படி பேசுனதை நான் பார்க்கல. பட் அப்படி பண்ணக்கூடாது என்று நான் முன்கூட்டியே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.